கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்லாடி பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணி 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது. மண்ணுக்குள் புதைந்த 8 பேரில் நேற்று வரை 6 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்று காலை மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ராகேஷ் என்பவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இனி இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த விக்ரம் ராணா என்பவரின் உடல் மட்டுமே மீட்கப்பட வேண்டியிருப்பதால் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை அருகே பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதியவரை பராமரிக்கும் வேலை என கூறி பெண்ணை வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரது நகை, செல்போனை பறித்துச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பெண்ணை அழைத்துச் சென்ற நபர் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரளா மற்றும் கர்நாடகாவின் மலை மாவட்டங்களில் பெய்து வரும் தீவிர பருவமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணையின் நீர்மட்டம் கடந்த 6 நாட்களில் 15 அடி உயர்ந்து தற்போது 67.35 அடியை எட்டியுள்ளது. இதேபோல கிருஷ்ணராஜசாகர், பத்ரா மற்றும் ஹேமாவதி அணைகளுக்கும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. துங்கபத்ரா ஆற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டிச் செல்லும் நிலையில் இந்த முக்கிய அணைகள் விரைவில் நிரம்ப வாய்ப்புள்ளதால் தமிழகத்திற்கு காவிரியில் உபரி நீர் திறக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களை ஈடுபடுத்தக்கூடாது என வலியுறுத்தி ஆசிரியர்கள் பயிற்சி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்ப்பிணிகள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் விலக்கு அளிக்க கோரி முழக்கமிட்டனர். தகுந்த ஆசிரியர்களுக்கு பணியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என வட்டார கல்வி அலுவலர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 125 அடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 76 அடிக்கும் கீழ் சரிந்துள்ளது. தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டி பகுதியில் அரசு பேருந்தின் பின்புறத்தில் ஒருவர் ஸ்பைடர்மேன் போல ஆபத்தான முறையில் ஒட்டிக்கொண்டு பயணித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் திறந்து வைக்கப்பட்ட பக்தர்கள் தங்கும் விடுதிகள் பயன்பாட்டிற்கு வராமல் பூட்டியே கிடப்பதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இன்னும் சில மாதங்களில் ஆவணி திருவிழா மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் கந்தசஷ்டி விழா வரவிருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு விடுதி மற்றும் சஷ்டி மண்டபம் உள்ளிட்டவற்றை உடனடியாக பக்தர்களின் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருக்கட்டான்பட்டி விநாயகர் கோயிலில் சாமி சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் பூசாரி கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உசிலம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கோயில் அருகே மது பாட்டில்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் போதை ஆசாமிகளின் கைவரிசையா என்ற கோணத்திலும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள புகழ்பெற்ற பெருமாள் கோயில் மாட்டுச்சந்தையில் ஒரே நாளில் 8 கோடி ரூபாய்க்கு மேல் மாடுகள் விற்பனையாகியுள்ளன. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான கால்நடைகள் குவிந்தன. வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு கால்நடைகளை வாங்கிச் சென்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே குப்பக்கவுண்டனூர் அங்கன்வாடி மையம் அருகே பழமையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. சிமெண்ட் கலவைகள் பெயர்ந்து விழுவதால் குழந்தைகள் அச்சத்தில் இருக்கிறார்கள். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது புதிய தொட்டி கட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை சீரமைப்பு பணியின் போது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். தோண்டப்பட்ட குழியில் ஏற்பட்ட மண் சரிவினால் இந்த விபத்து நேரிட்டதா அல்லது விஷவாயு தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து விரிவான அறிக்கை பெறப்பட்ட பின்னரே முழுமையான தகவல் தெரிவிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு முதலில் வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி வேலூரில் உள்ள சிப்பாய் நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர்
காவல் கண்காணிப்பாளர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். மேலும் வேலூரில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி மற்றும் ராணுவ வீரர்கள் தங்கும் விடுதி அமைக்க வேண்டும் என முன்னாள் ராணுவத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே கடலுக்குள் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீன்பிடி தொழிலாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இத்திட்டத்தால் கடல் வளம் நஞ்சாகி மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழியும் அபாயம் உள்ளதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என அவர்கள் முழக்கமிட்டனர். கரூர் துயரத்துக்கு பின் முதன்முறையாக அங்கு சென்ற முதல்வர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் பங்கேற்க வந்த அவரை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும், முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர் மற்றும் C விஜயபாஸ்கர் ஆகியோரும் வரவேற்றனர். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. பின்னர் முதல்வர் விஜய்க்கு MR விஜயபாஸ்கர் வெள்ளி வாளை பரிசளித்தார். கரூர் துயரத்துக்கு கட்சி சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தங்களுக்கு எதிரான அரசியல் சூழ்ச்சியை அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக நினைவு சின்னம் அமைக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம TVK சார்பா அமைக்கப்படும். திமுக அதிமுக இடையே எந்தவித உறவும் இல்லை என்பதை இடைத்தேர்தலில் நிரூபித்து காட்ட முடியுமா என முதல்வர் விஜய் சவால் விடுத்துள்ளார். கரூரில் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டுவரும் தொகுதி மறுவரையறையை தமிழ்நாடு ஏற்காது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால எங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. அதிமுக MLA-க்கள் அனைவரும் ஒற்றுமையாகவே இருப்பதாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆய்வுக் கூட்டத்தில் சில MLA-க்கள் பங்கேற்காதது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். முன்னதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தளவாய் சுந்தரம் ஆகிய இருவரும் தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அறையை சீரமைப்பது தொடர்பாக சட்டப்பேரவை செயலரை சந்தித்தனர். எல்லாரும் நல்லா தான் இருக்கும். நீங்க சட்டமன்றத்தில் பாருங்க, சட்டமன்றம் அடுத்த பைனான்ஸ் மீட்டிங் நிதி பட்ஜெட் வரும்போது பாருங்க, எல்லாரும் ஒற்றுமையா உட்காரும். இந்த புதிய பொறுப்புகள் கொடுத்தவங்க மீட்டிங் கலந்துக்காம இருக்காங்க. எடப்பாடி மீட்டிங் அதுக்கு பொதுச்செயலாளர் நேற்றைய பயிற்சி விட்டாரு. தாவேக கூட்டணியில் பாமக இடம்பெற்றால் அதில் விசிகவும் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலளித்துள்ளார். மகளிர் விடியல் பயண திட்டத்தில் விடியல் என்ற வார்த்தை நீக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு அரைகுறையாக தெரிந்து கொண்டு தான் பதிலளிக்க கூடாது எனவும் அவர் கூறினார். நாங்க இந்த கூட்டணியில நாங்க தெளிவா அமைச்சரவையில நாங்க இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த துறையை நீங்க ஃப்ரீயா நீங்க சுதந்திரமா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் அவர்களும் அது குறித்து தான் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆகவே அதுல நாங்க கவனம் செலுத்துறோம், வேற எதுலையும் நாங்க கவனம் செலுத்தலாம். நான் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா எங்காவது இருக்கலாம். நான் நாங்க முறைப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பின் அடிப்படையில நீங்க கேள்வி கேட்டா அது நம்ம பதில் சொல்லலாம். இதை எங்கோ ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம சொல்லலாம். அது எந்த அறிவிப்புமே இல்லை. அறிவிப்பும் இல்லாம நாங்க அதை சொல்லக்கூடாது. ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு அது எந்த அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுட்டு தான் நாங்க பேசணும். அதனால அறகுறையா நான் பதில் சொல்லக்கூடாது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை இடமாற்றம் செய்ய தடை விதித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.
ஜூலை 17ஆம் தேதியன்று தொடங்கும் முதற்கட்ட கணக்கெடுப்பு பணிகளான வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பு நடத்துதல் மற்றும் வீடுகளை பட்டியலிடுதல் போன்றவற்றை தடையின்றி வெற்றிகரமாக முடிப்பதற்காக இக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கணக்கெடுப்பு பணியில் உள்ள எந்தவொரு ஊழியரையும் ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வேறு பணிகளுக்கு மாற்றவோ அல்லது பணியிட மாற்றம் செய்யவோ கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தலைமை அலுவலகம் சென்னை அசோக் நகரில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது தமிழ்நாடு முழுவதும் 70 சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. இவை தொடங்கப்பட்டு 1 மாதம் ஆகியிருக்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட 120 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாயமான 36 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 16 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. சிங்கப்பெண் அவசர உதவி எண்ணுக்கு தினமும் 1500க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக சிங்கப்பெண் அதிரடிப்படையில் புதிதாக 2545 பேர் சேர்க்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான பள்ளி, அங்கன்வாடி உள்ளிட்ட கட்டடங்களை வேளாண் துறை அமைச்சர் வினோத் திறந்து வைத்தார். அதனையடுத்து நெல் மூட்டை சரிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தொழிலாளி குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிதி உதவியையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசிய அவர், தமிழக அரசு காவிரி நீர் விவகாரத்தில் உரிமையை விட்டுக் கொடுக்காது என்று தெரிவித்தார். தாவைக்கா எம்எல்ஏக்கள் பேர வழக்கில் காவல் நிலையத்தில் ஆஜராவதில் ஏன் தாமதம் என்பது குறித்து செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவு நகல் இன்னும் கைக்கு வராததே காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து இடாததற்கு காரணம் என விளக்கம் அளித்துள்ளது. தாவைக்கா எம்எல்ஏக்கள் பேர வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் 2 முறை கையெழுத்திட உத்தரவிட்டது. இந்நிலையில் உத்தரவு நகல் கிடைத்தவுடன் பிணை உத்தரவாதம் வழங்கிவிட்டு அதன் பின்னரே காவல் நிலையத்தில் கையெழுத்திடும் நடைமுறைகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முறையற்ற பண பரிவர்த்தனை புகாரின் பேரில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படை பாதுகாப்போடு பொக்கிஷக்காரன்பட்டி எண்ணெய் கடை ஏஜென்சி பாக்யராஜ் வீடு, மணமடை வெல்டிங் பட்டறை உரிமையாளர் திருக்குமரன் வீடு, கோட்டைப்பட்டினம் பயாஸ் மற்றும் ஜெகதராப்பட்டினம் அன்னூர் அலி ஆகியோரின் இல்லங்களில் தனித்தனி குழுக்களாக பிரிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவின் 2வது சர்வதேச விமான நிலையத்தை தமிழக எல்லையான ஒசூர் அருகே தெற்கு பெங்களூரு பகுதியில் அமைக்க அம்மாநில அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது தேவனஹள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் கெம்பேகவுடா விமான நிலையத்தை விட இது 2 மடங்கு பெரியதாக அமைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். மக்களின் வாழ்விடங்கள் பாதிக்காத வகையில் விமான நிலையம் அமைவதற்கான இடத்தை இறுதி செய்ய வரைபட ஆய்வுகள் தீவிரமாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கத்தால் உப்பு உற்பத்தி அதிகரித்திருக்கும் நிலையில் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 400 ரூபாய்க்கு விற்ற 70 கிலோ உப்பு மூட்டை தற்போது 240 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்திருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு தார்பாய்கள், டீசல் மானியம் மற்றும் மழைக்கால நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கத்தினர் திருவாரூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். மதுரை கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூலை 15 முதல் 31 வரையிலான குறிப்பிட்ட தேதிகளில் நெல்லை திருச்செந்தூர் இடையே 2 ரயில்கள் 6 நாட்களுக்கு முழுமையாகவும் பகுதியாகவும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி திருச்செந்தூர் நெல்லை பயணிகள் ரயில் முழுமையாகவும், பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில்
மணியாச்சி திருச்செந்தூர் இடையே பகுதியாகவும் ரத்து செய்யப்படுவதோடு மறுமார்க்கத்தில் பாலக்காடு செல்லும் ரயில் 50 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே கங்கலேரி, மாதேப்பட்டி, பூவத்தி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட தக்காளி செடிகள் தரமற்ற விதைகளால் காய்ந்து பழங்கள் அழுகி நாசமாகி வருகின்றன. வழக்கமாக 4வது மாதத்தில் தொடங்கி 3 மாதங்கள் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் நடப்பு பருவத்தில் ஒரே மாதத்தில் செடிகள் கருகிவிட்டதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 1 லட்சம் வரை செலவு செய்து பெரும் இழப்படைந்துள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விரைவில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் கொத்தமல்லி விலை உயர்ந்து 1 கிலோ 90 ரூபாய் முதல் 105 ரூபாய் வரை ஏலம் போகிறது. பலத்த காற்றின் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்ததால் கடந்த வாரம் 30 ரூபாய்க்கு விற்ற கொத்தமல்லியின் விலை தற்போது உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மதுரையில் தகர கொட்டகையில் துணியால் சுற்றப்பட்டு முடங்கி கிடக்கும் தமிழ் நாடகத் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் சிலையை மீண்டும் பழைய இடத்திலேயே நிறுவுமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ் நாடகக் கலையின் இலக்கணம், பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் சமூக வரலாற்று நாடகங்களை அரங்கேற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நாடக கலைஞர் டி.கே. சண்முகத்தின் முயற்சியால் கடந்த 1968ஆம் ஆண்டு மதுரை தமுக்கம் திடல் நுழைவாயில் அருகே அமைக்கப்பட்ட சிலை கோரிப்பாளையம் தமுக்கம் பகுதியில் நடைபெற்ற மேம்பால பணிகளின் போது அகற்றப்பட்டது. தற்போது மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்த பின்னரும் பழைய இடத்தில் சிலை நிறுவப்படவில்லை. மதுரை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தகர கொட்டகையில் துணியால் சுற்றப்பட்டு கவனிப்பாரின்றி கிடக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு நடிகர்களுக்கு விருது கொடுக்குறாங்கல்ல, எம்ஜிஆர் விருது, சிவாஜி விருது, கலைஞர் விருது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் சங்கரதாஸ் சுவாமிகள் விருது கொடுக்கணும். அது ஒன்று. இப்போ நம்ம முக்கியம் என்னது, சிலை ஏதோ பழம் கட்டினாங்க, எடுத்தாங்க, வச்சாங்க, ரைட்டு. இப்போ அதே இடத்துல வைக்கணும். எனக்கு அதை கேட்டு என்னன்னா, தமிழ் எண்ணெய் சிலை பக்கத்தில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு அரசியல் தலைவரும் பொதுமக்களும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுகுறித்து மதுரை மாவட்ட நிர்வாகத்திடம் நாம் கேட்டபோது சிலை தற்போது பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ளதால் இந்த விவகாரத்தை அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று சிலையை மீண்டும் நிறுவ உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலில் ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு வருகிற 12ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என்றும் இரவில் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் திருச்சி மற்றும் கரூர் சென்றபோது செய்தி சேகரிக்க ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் நுழைவாயிலில் ஆய்வு செய்த அமைச்சர் ஆனந்த் தொண்டர்களோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டார். ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு நான் உள்ளே சென்று பார்க்கிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். ஊழல் புகார்களில் அமைச்சர்கள் மீது மட்டுமின்றி IAS அதிகாரிகளான உமாநாத், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் வழக்கறிஞர் மோகன்தாஸ் புகார் அளித்துள்ளார். கொரோனா காலத்தில் அப்போதைய மருத்துவத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவப் பொருட்கள் வழங்குவதில் ஊழல் செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் டெண்டரில் கையெழுத்திட்ட IAS அதிகாரி உமாநாத் மீதும் வழக்கு பதிய வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் மோகன்தாஸ் புகார் அளித்துள்ளார். அதேபோல மின்வாரியம் தொடர்பான புகாரில் ராதாகிருஷ்ணன் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பேருந்து திடீரென குறுக்கே வந்த பைக் மீது மோதாமல் இருக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் சுவரில் மோதியது. இவ்விபத்தில் 11 பேர் காயமடைந்து ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே உடன்குடி கொட்டங்காடு கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடித்ததில் அருகிலிருந்த கல்லூரி மாணவி காயமடைந்தார். அவர் திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் அப்பகுதியில் உள்ள ரேஷன் கடை கதவும் சேதமடைந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அஜாக்கிரதையாக செயல்பட்ட மகராஜா என்பவரை கைது செய்தனர். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலிய பயணங்களை தொடர்ந்து 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் இறுதியாக பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்து சென்றடைந்தார்.
விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் வரவேற்றார். இருதரப்பு வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியாவிடமிருந்து இந்தியா யுரேனியம் இறக்குமதி செய்வது பிரதமர் மோடியின் சாதனை என்ற பாஜகவின் கூற்றை காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ், 2008ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை தொடர்ந்து 2011 டிசம்பரிலேயே அப்போதைய ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்ட் இந்தியாவுக்கு யுரேனியம் விற்க தன் கட்சியின் ஒப்புதலை பெற்றுவிட்டார் என்று சுட்டிக்காட்டினார். அன்று இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை முழுமையாக எதிர்த்த பாஜக இன்று வரலாற்றை திரித்து அரசியல் செய்வதாக காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. கேரளாவின் வயநாடு நிலச்சரிவு பகுதியில் 4வது நாளாக தொடர்ந்த தேடுதல் பணியில் மேலும் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. அனக்கம்போயில் மேப்பாடி சுரங்கப்பாதை திட்டப்பகுதியில் கடந்த ஜூலை 7ஆம் தேதியன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் புதைந்த தொழிலாளர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் காமெனியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. காமெனி கடந்த பிப்ரவரி 28 அன்று கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு 131 நாட்கள் கழித்து அவரது உடல் ஈரானின் மஷாத் நகரில் உள்ள இமாம் ரிசா புனித தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக ஒரு வார காலத்துக்கு மேலாக ஈரான், ஈராக் நாடுகளில் நடந்த அவரது இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் போர் மூண்டுள்ளதால் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. வழக்கமாக நாள் ஒன்றுக்கு 130 கப்பல்கள் பயணிக்கும் இந்த பாதையில் தற்போது வெறும் 5 கப்பல்கள் மட்டுமே இயக்கப்பட்டுள்ளன. இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தை பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கும் நிலையில் சமாதான தூதர்களின் தீவிர முயற்சியால் தற்போது இரு நாடுகளும் தற்காலிகமாக தாக்குதல்களை நிறுத்தியுள்ளன. தூதரக பேச்சுவார்த்தையை மீண்டும் சீரமைக்க சர்வதேச அளவில் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கொல்ல ஈரான் திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் உளவுத்துறை புதிய தகவலை அமெரிக்காவுடன் பகிர்ந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது. தன்னை தீர்த்து கட்ட ஈரான் துடிப்பதாக ட்ரம்ப் கூறினார். எனினும் அமெரிக்காவை மீண்டும் போருக்குள் இழுக்க இஸ்ரேல் இந்த தகவலை திட்டமிட்டு பரப்பி இருக்கலாம் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் சிலர் சந்தேகிக்கின்றனர். ஹங்கேரி அதிபர் தாமஸ் துல்யோக்கை பதவியிலிருந்து நீக்க அரசு கொண்டு வந்துள்ள அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக தலைநகர் புடாபெஸ்டில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் பிரதமர் விக்டர் ஓர்பனின் ஆதரவாளரான அதிபர் சுல்யோக் புதிய அரசின் சீர்திருத்த சட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடலாம் என்பதால் அவரை நீக்க தற்போதைய பிரதமர் பீட்டர் மக்யார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமர் விக்டர் ஓர்பன் மற்றும் அவரது கட்சி விடுத்த அழைப்பை ஏற்று இப்போராட்டம் நடந்தது. அதிபரை நீக்கும் மக்யாரின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது என போராட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர்.